அதிகாலையில் முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்த போதே தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட்டதால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பல கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குடியிருப்புகள் வெள்ளக்காடாக காட்சியளித்ததாகவும் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் கூறியுள்ள பழனிசாமி, சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், வாகனங்களை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சாத்தனூர் அணை திறப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 7 கேள்விகளை முன்வைத்துள்ளார். நவம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 117.5 அடியை எட்டியிருந்த நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மொத்தமாக 170 சென்டிமீட்டர் மழை பெய்தபோது வினாடிக்கு 50,000 கனஅடி நீரை திறந்து அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டாமா என்று வினவியுள்ளார். டிசம்பர் 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு 2வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு 15,000 கனஅடி என்றும், அணை நிரம்பி வழியும் தருவாயில் இருக்கும்போது அணைக்கு 31,555 கனஅடி நீரில் பாதிக்கும் குறைவான தண்ணீரை மட்டும் வெளியேற்றியது சரியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடுமையான மழையால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அணையின் நீர்மட்டத்தை குறைப்பது புத்திசாலித்தனமா அல்லது வரும் நீரை விட குறைந்த நீரை வெளியேற்றி நீர்மட்டத்தை அதிகரிப்பது புத்திசாலித்தனமா என்றும் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். வினாடிக்கு 30,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு 1,30,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள மக்கள் எவ்வாறு தயாராவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.